அட, யார் இந்த நேரத்துல போன் அடிக்குது? கண்டிப்பா சாலினியா தான் இருக்கும். எடுத்து பேசுவோம். ஹலோ சாலினி, என்ன பண்ற? என்ன மச்சான், இப்பயும் சாலினி ஞாபகம் தானா? என்னது இது, சாலினின்னு நினைச்சா இவன் பேசுறான். அட விமலு, இவன் தான் போன் அடிச்சானா? நான் சாலினின்லாம் நினைச்சிட்டேன். அட, குயிலு பேசணும்னு பார்த்தேன்னா இப்படி ஒரு குரங்கு பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, நாங்க குரங்கு, உங்க சாலினி குயிலா? டேய், நான் மனசுல நினைச்சது எப்படிடா உனக்கு கேட்டுச்சு? பின்ன கேட்காதா? நாங்க மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சா உங்களுக்கு கேட்கும் போது உங்க மானங்கட்ட மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்காதான்னு கேட்கேன். நீ இங்க இருக்கும் போதே சும்மாயே சாலினி 1000 முறை கால் பண்ணி என்ன பண்றாரு, என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரா, என்ன பண்றாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ இதுல வேற ஊருக்கு போயிருக்கிற, வேற கணக்கே இல்லாம உனக்கு கால் பண்ணிருப்பாள. அதான் அவன் ஞாபகத்திலேயே கிடக்கியோன்னு பார்த்தேன். என்ன ஒரே 2 பேருக்கும் ரொமான்ஸா? என்னடா, ஏதாவது டவுட்னா கூச்சப்படாம கேளு. உன்னை விட நான் சீனியர், அதனால எல்லாம் உனக்கு சொல்லித்தரேன் இந்த விஷயத்துல. ஆமா, உன் தங்கச்சி அப்படியே கணக்கே இல்லாம கால் பண்ணி அப்படியே காதல் பண்ணி தள்ளிட்டா. இப்ப ரொமான்ஸ் ஒண்ணுதான் குறை. நீ வேற வெறுப்பேத்தாதடா. சரி, ஏன் கால் பண்ண அதை முத சொல்லு. டேய் மச்சான், என்ன சொல்ற? தங்கச்சி உனக்கு ஃபோன் பண்ணலையா? ஆமா, அவ பண்ணல. டேய், அப்ப நீ கால் பண்ணி பேச வேண்டியது தானடா? ஆமா, 1000 முறை இவனுக்கு கால் பண்ணி என்னை பத்தி கேட்பாலாம். எனக்கு நான் ஊரை விட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஃபோனை பண்ணி எப்படி இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க ஒரு வாரத்தை கேட்கல. அவளுக்காக நான்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன். எதா இருந்தாலும் நான் ஊருக்கு போய் பாத்துக்கிட்டேன் அவளை. அதுக்கப்புறம் தான் இருக்கு பாரு அவளுக்கு. டேய் பேசுடா, ஏன் அமைதியா இருக்க? ஏன் அவ எனக்கு கால் பண்ண மாட்டாளாமா? நீ திருந்த மாட்டடா, திருந்தே மாட்டேன். முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற பத்தியா? கமலி, இவன் வண்டி இப்போதைக்கு நகராது போல. இவன் எப்ப சாலினி கூட லைஃபை ஸ்டார்ட் பண்றது, நம்ம எப்ப நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்றது? நமக்கு 60 வயசு வரைக்கும் இப்படிதான் இருப்போம் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. ஊருக்கு வாமச்சி உனக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கேன். டேய், இதுல ஏன்டா 2 பேரும் போட்டி போடுறீங்க? நீ முத கால் பண்ணு, அவ முத கால் பண்ணட்டுன்னு மாறி மாறி. ஒழுங்கா கால் பண்ணி பேசுடா என் தங்கச்சிக்கிட்ட. சரி, பேசலாம். ஆமா, நீ எதுக்கு கால் பண்ண அதை முத சொல்லு. எனக்கு வேற இங்க நிறைய வேலை இருக்கு. இன்னும் ஆபீஸ்ல மீட்டிங் வேற இன்னைக்கு வச்சிருக்கானுங்க, போய் பேசி ஆகணும். நான் உனக்கு நீ நேற்று கேட்டதெல்லாம் நைட்டே மெயில் பண்ணியிருக்கேன் பாரு, செக் பண்ணியா? இல்ல, இனிமேல் தான் பார்க்கணும். சரி, ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லு, நானும் வேலைக்கு கிளம்புறேன். சரி, வைக்கிறேன். ஊருக்கு கால் பண்ணி பேசணும்னு ஆசையாக தான் இருக்கு. நம்ம கால் பண்ணி பேசி அவர் வேலை டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா வேற அவர் ஊருக்கு கிளம்பி வரதுக்கு டைம் ஆயிரும். அதனால அவர் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவரே வரட்டும். அவர் என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி நல்லா பேசும்போது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரித்து விட்டுருது. அதனாலயே கஷ்டமா இருக்கு. சரி, எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இந்த இடியாப்பக்காரனை பிடிச்சி இன்னைக்கு எப்படி ஆயின்னு இடியாப்பம் வாங்கிடணும். நினைக்கிறதுக்குள்ள இப்பெல்லாம் ஓடிடுறியா? நம்ம பாத்திரத்தை கொண்டுட்டு ஓடியதுக்குள்ள இடியாப்பன்னு அவன் எந்த சில்லாவில் கொண்டு போய் விற்கலான்னு அந்த ஓட்டம் ஓடியானா தெரில. எல்லாம் என்ன இதுல நின்னுட்டா உள்ள போ. நீங்களே உள்ள போங்கக்கா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எல்லாம் உன் வீட்டுக்குள்ள போறதுக்கு உனக்கு என்ன பயம்? போலாம் அங்கிட்டு. எக்க பரவாயில்லக்கா, நீங்க போங்க. சவத்த அழுத்தம் தான். இவா வீட்டுக்குள்ள இவளுக்கு போறதுக்கே இவ்வளவு பயமா இருக்கு. நம்ம என்னத்தை போய் பேச? எனக்கு தான் பயமா இருக்குதம்மா. முதல்ல இவங்க சவகாசத்தை கட் பண்ணணும்னு பாக்கேன் நானே. சித்தியே, தம்பி இருக்கானா? அது யாரு? உமாளா? ஆளை கூட்டிட்டு வந்திருக்காள? ராத்திரியே கூட்டாரன்னு சொல்லி போனவா காலையில தான் வந்திருக்கா. வரட்டும், இன்னைக்கு இவளை உள்ள எடுத்தாதானே, வெளியே கிடக்கட்டும். என்ன சித்தியே, நீ அடையாளம் தெரியலையா? நான் தான் லட்சுமி எல்லாம் தெரியுது. தம்பி நீ யாரு? அவளுக்கு தம்பியா? அவ வீட்டுல போய் தான் கேட்கணும். இங்க வந்து கேட்டுட்டு நிக்கி, அதான் யானும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அட, நம்ம செல்வன் தம்பியை தான் கேட்டேன். அவனா? அவன் காலையில எந்திரிச்சதான் அப்படியே ஓடுவான், தெருவழியே ஓடிட்டான். இப்போ வருவான், வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். என்னது, தெருவழியே ஓடுவானா? என்னெல்லாம் சொல்லுதுவோம் மாமியாரு? அவரு வாக்கிங் போவாருக்க, அதை தான் சொல்லுது. வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போயிட்டு வருவாரு, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதை தான் சொன்னேன். நீங்க தான் கேட்காம கூட்டிட்டு வந்துட்டியே சீக்கிரமா. சரிலா, உன் வீட்டுக்காரன் இல்லாததான் நல்லதான் போச்சு. உன் மாமியார் தானே இருக்கு, உன் மாமியார்கிட்ட பேசி விட்டுட்டு போறேன். என்ன லட்சுமி, என்னவா அவளுக்கு? நேற்று ராத்திரியே ஆளை கூட்டிட்டு வரான்னு போன மாதிரி இருந்துச்சு. ஆளே காணோம், இன்னைக்கு காலையில தான் வந்த மாதிரி இருக்கு. ஆமா சித்தியே, ராத்திரியே வந்து அழுதுகிட்டு பிரச்சனை வந்து கேளுங்கன்ட்டு. நம்ம என்னத்தை கேட்க புருஷ முண்டாட்டி பஞ்சாயத்துல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேணா நேரம் இட்ல வேணா படு, நாளைக்கு பாத்துக்கிடலான்னு. சரி, ராத்திரி நாளும் வேற புருஷ முண்டாட்டி சண்டையில கொண்டு வந்து விட்டுட்டே போனாலும் வேற மறுபடியும் அடிச்சு பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு அடப்பாவ. என்னத்துக்கு வம்பு? பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாவுமே. அதான் நான் சரி இங்க தானே வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அப்பனா இரு, காலையில போய்கிடலான்னு சொல்லி நான் தான் வீட்டுல இருக்க வச்சேன். சரி, அதான் அவ மறுபடியும் ஒத்தையில வர்றதுக்கு தயக்கப்பட்டா. அதான் சரி கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். சரி, அவளை பாத்துக்கிடுங்க, நான் போறேன். ஐயோ எம்மாடி, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுமா. அவியல்வ பாடு, அவிய புருஷன் பாடு, பொண்டாட்டி பாடு, நீ அவங்கிட்டே சொல்லி விட்டுட்டு போ. வேற அவ என்ன ஏதாவது சொல்லுவான். என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? நீங்க வீட்டுக்கு பெரிய மனுச்சி, நீங்க இப்படி சொல்லலாமா? அது ஏதோ சின்ன பிள்ளை தானமா, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா பேசிட்டா, எதா இருந்தாலும் விடுங்களா, வீட்டுல சேர்த்துக்கிடுங்க.
எனக்கு தெரியாதுமா லட்சுமி. நான் அந்த வீட்டில் இருந்தா கொஞ்சம் சோறு போட்டானா தின்னுட்டு ஓரமா கிடப்பேன். நம்ம யாரும் எதுவும் பேச முடியுமா? வரவு செலவு கணக்கு எல்லாமே அவியதான் மேடம் தான் பாப்பாவ. வேற நம்ம ஒன்றும் பேச முடியாது. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க தான் முதல் கரண்ட் பில் பிரச்சனையை ஆரம்பிச்சிய. அதனாலதான் நான் அம்மிக்கல்லையும் ஆட்டுக்கல்லையும் போட்டு ஆட்ட வேண்டியதா போச்சு மாவு. இல்லாட்டினா நான் பாட்டுக்கு கிரைண்டர்ல போட்டு ஆட்டிட்டு நடந்திருப்பேன். நீங்க கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு சொன்னதுனாலதான் உங்க பையனையே நீங்களே மாவு ஆட்டுக்குன்னு சொல்லி விட்டேன். இல்லனா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். எல்லாம் உமா கோவப்படாம பேசு. உங்க மாமியார் தானே, விடு விடு. எல்லா பிரச்சனைக்கும் இந்த கிளவிதாமுக்க காரணம். இது முகம் இல்லாதப்ப என்னென்ன வேலை செய்யும் தெரியுமா? ஏன்னு என் புருஷனை யாட்டி விட்டு அடி வாங்க வச்சதே இந்த கிளவிதான். இதை வீட்டை விட்டு வரட்டினா எல்லாம் சரியாயிரும். பாத்தியா லட்சுமி, நீ அவளை பேசி வீட்டுல கொண்டு விட வந்திருக்கா. அவ என்ன பேச்சு பேசியான்னு பாரு. இதுதான் இவகிட்ட எனக்கு வாயை கொடுக்க விருப்பமே கிடையாது. நீ என் முகனை பார்த்தே பேசி விட்டுட்டு போவியோ, இல்லைன்னா கையோட கூட்டுட்டு போவியோ, இல்லைன்னா அவ தாவுட்டுக்கு போவாளோ, எங்க போவாளோ போட்டோம், எனக்கு தெரியாதம்மா. அட, எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. யாருங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்ல. நான் வீட்டுக்குள்ள போவேன். யார் என்னைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியான்னு பாப்போம். என்னங்க சத்தம்? தம்பி வந்துட்டாப்ல. தம்பி செல்வம், உமா அங்க ராத்திரி முழுக்க என் வீட்டுல தான் இருந்தா பத்துக்க. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்காவா? அப்படி கோவப்படாதீங்கப்பா. புருஷன் மட்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். அதுக்குன்னு வீட்டை விட்டவ வெளியே வந்துட்டானே மறுபடியும் இப்படி கோவமாவே இருந்தா எப்படி? ரெண்டு பேரும் கொஞ்சம் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கப்பா. அப்பதானே குடும்பம் நல்லா இருக்கும். இன்னும் அவளுக்கு கொழுப்பு அடங்கின மாதிரி தெரியலையே. எனக்கு என்ன கொழுப்புன்னு கேட்கேன். உங்க அம்மைக்கு தான் கொழுப்பு. பத்தியில உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்னு பாருங்க. இப்படிப்பட்டவளை எப்படி நான் உள்ள எடுக்கிறது? எங்க அம்மா கிட்ட கோவப்பட்டான்னு தான் நான் அவளை செவிலே அரைஞ்சேன். ரொம்ப வாய் வேற ரொம்ப ஓவரா பேசுற அதிகமா, அதனாலதான் வாயிலே கொடுத்தேன். வாயிலே குடுப்பியரு இனிமே கொடுத்து பாரோம். அது வரைக்கும் என் கை புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இனிமே இந்த மாதிரி கை நீட்டுற பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அம்மா, அப்புறம் எனக்கு வரதட்சணை கொடுமை பண்றீன்னு ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். பாத்துக்கிடுங்க, ஜாக்கிரதை. இல்ல கொஞ்சம் பார்த்து பேசு. இப்படியா பேசுவாவே? சும்மா இருங்க லட்சுமி அக்கா. நீங்க வேற இவங்கள்ட்டெல்லாம் இப்படிதான் பேசணும், இல்லாட்டின்னு நம்ம தலையிலே ஏறி மீச்சிருவாவே. ஓஹோ, அப்படியா? அந்த அளவுக்கு ஆகி போச்சா? அப்ப போ, கிளம்பு. கம்ப்ளைண்ட் கூட நானும் பாத்துக்கிறேன். என்ன இவரு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு? ஏலா, நீ கொஞ்சம் வாயை அடக்கி பேசு. என்ன நீ சமாதானப்படுத்தி இங்க விட்டுட்டு போலான்னு பார்த்தனா நீ பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடுவா போல இருக்க. இந்த தொப்பி தலையும் இப்படி எல்லாம் பேசுவோன்னு நான் எதிர்பார்க்கலக்க. இருங்க, இந்த பிரச்சனையை நான் எப்படி முடிக்கன்னு பாருங்க. அட, எனக்கு கடைக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு நேரம் இல்ல. என் கடையில கஸ்டமர் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் என் வேலை புழப்ப பாக்கேன். லட்சுமி அக்கா, நீங்களும் நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் வீட்டுக்கு போய் வேலையை பாருங்க. சாயங்காலம் மார்க்கெட் போகணும்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வந்துருவோம். ஒரு 3 மணிக்கு காணும். நானும் போய் கடை வேலையை பாக்கேன். போயிட்டு வாங்க. கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. ஏய், நீங்க வா, வெளியே வா. உன்னை யார் அங்க உள்ள விட்டது? உமா, ஐயோ போயா, எனக்கு வேலை கிடக்கு. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பாரு இந்த மனசு வேற. சொல்ல கேட்காம போறா வரான், திமிரு பிடிச்சவா. இவளுக்கெல்லாம் சும்மா வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீங்களாம் வராதிங்க. உங்க மேலாம் மதிப்பு மரியாதைலாம் நான் நிறைய வச்சிருக்கேன். அவ எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தியல்ல நீங்க? அவெல்லாம் திருந்த மாட்டாக்கா. ஒரு நாள் அடிச்சு 10 போறேன் பாருங்க, டைவர்ஸ் கொடுத்து. தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. குடும்பம்னா பிரச்சனைலாம் வரதான் செய்யும். அதுக்குன்னு டைவர்ஸ்லாம் பேசாதீங்க. லட்சுமி, அவளெல்லாம் நீ வீட்டுக்குள்ள சேர்க்காத. அதை தான் சொல்லுவேன் நான். நீங்களும் இருக்க தைரியத்துல தான் அவள் இந்த அளவுக்கு பேசியா வாயி. இல்லாட்டினா பொட்டி பாப்பா அடங்கி கிடப்பா. சரி சித்தி. இனிமே நான் எந்த பிரச்சனையெல்லாம் அவ இதில் தலையிட முடியேன். சரி, நான் வாரேன். போயிட்டு வாங்க. அன்னைக்கு பெரிய பொண்ணு வீட்டுக்காரனும் இதே மாதிரி தான் சொன்னான். அவனை மாதிரி தான் இவனும் சொல்லியான். எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கியாச்சு போ இவ்வளோலால. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என் புருஷன் போய் இதை சொன்னேன்னா அவர் காரி துப்புவார். உனக்கு இது தேவையான்னு. இன்னைக்கு சந்தைக்கு போனாலும் நம்ம பாட்டுக்கு தனியாமே போயிடணும். இவ்வளோ கூட போகக்கூடாதம்மா. இனிமே கொஞ்சம் இவ்வளோ பேச்சையும் குறைச்சிக்கிடணும் தான் போல இருக்கு. நம்மளும் கொஞ்சம் இவ்வளோ கூட சேர்ந்து சின்ன பிள்ளை தனமாக தான் நம்மளும் ஆகி போயிட்டோமா என்னமோ தெரியல. என்ன லட்சுமி, யாரது? பத்திராளியக்கா சத்தமா இருக்கு. பத்திராளியக்கா, என்ன இங்க? நான் இங்க மாடு பத்திட்டு வரேன். ஆமா, நீ என்ன தனியா புலம்பிக்கிட்டு போன மாதிரி இருக்கு? அதை எம்கோ கேக்கிய. நேற்று இந்த உமா புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு கிளாச்சிட்டு பஞ்சாயத்துக்கு என்னைய கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு நிக்கா. ராத்திரி 10 மணிக்கு மேல வந்து நின்றுக்கிட்டு. ஐயே, அப்புறம் எங்க 10 மணிக்கு அப்புறம் ஒரு வீட்டுல போய் பஞ்சாயத்து பண்ண? அது சரிப்பட்டு வராதுன்னு இங்க தானே வாரேன்னு சொல்லிட்டு வந்தா. சரி இரு, இனிமே காலையில கொண்டு விடியன்னே. அந்தெல்லாம் கொண்டு விடியன்னு சொன்னியெல்லாம் கொண்டு விடுங்கன்னு தனியா போம்டேனிட்டா. வேற என்ன பண்ணேன்னு இப்ப கொண்டு போய் ஒரு டம்ளர் காப்பியை ஊற்றி கொடுத்துட்டு குடிச்ச அப்புறமா வானு கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். புருஷன் திட்டியேன். என்ன சொன்னா?
இவ கூடலாம் யாக்கோ சவகாசம் வைக்கியன்னு கேட்கான். அதுவும் சரிதானே? அது சரிதான், சரியாதான் கேட்டிருக்கான். அன்னைக்கு அப்படிதான் பெரிய பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு அடக்கும் போது அவளையும் கொண்டு விட போகும்போது அவ புருஷனும் இப்படிதான் கேட்டான். இவ்வளவு சவகாசத்தை கட் பண்ணணும்னு நினைக்கும்க. நீ நினைச்சாலும் அவ்வளோ ஒன்னே விடமுண்டாளுவல. ஆமா, வராதிங்களா போலான்னு அடிச்சு துரத்துனாலும் போமுண்டுங்காளுவ. சுத்தி சுத்தி காலை சுத்தி சுத்தி வாராளுவ. வேற என்னத்தை செய்யணும் நானும் அப்புறம் அப்படியே விட்டுறது. என்ன பண்ண திட்டினாலும் இங்கே தானே வாராளுவன்னு வேற நானும் விட்டுறது. வேற இந்த மாதிரி ஏதாவது வேண்டாத வேலையை பண்ணிட்டு வந்து நிற்காளுவ வீட்டுக்கு. என்னத்தை செய்யக்க, அதான் அப்படியே புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. இன்னைக்கு சந்தைக்கு கொஞ்சம் சாமான் வாங்க போலான்னு இருந்தேன். அதான் 3 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளுவ. இனிமே தான் போகப்படாது. இவ்வளோ கூட நம்ம தனியாகவே வேணா சரசை கூட்டுட்டு போயிட்டு வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஆமா, நீ சந்தைக்கு போனதான் ஞாபகம் வருது பேரு. ஆமா, இழிச்ச வச்சு மோனுக்கு மொட்டை பொடியன்னு சொன்னால. ஆமா, என்ன செய்யலான்னு இருக்க நீ? ஆமா, பத்தியில அவன் ஞாயிற்றுக்கிழமை மொட்டை பொடியன்னு சொன்னா. நம்ம ஏதாவது செய்யணும்ல. என்ன பேசட்டிக்கு துணி மட்டும் எடுத்து கொடுத்துடலாமா? நகைலாம் யார விலையை பார்த்தோன்னா நம்ம இங்கே நகை எடுக்க நம்ம பிள்ளைகளுக்கே நகை சேர்த்துக்கிட முடியல இருக்கு. அதனால வேணா துணி தாம்க்கா எடுத்து கொடுக்கணும். ஆமாம், பிள்ளை பிறந்ததுக்கு தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம்ல, மொட்டை அடிக்க தானே துணியை எடுத்து கொடுத்துருவோம். நான் 1 கிராம் போல் மோதிரம் தான் எடுத்து போடலான்னு பார்த்தேன். என்னால் முடியாதக்கா. 1 கிராம் நகையே நான் 9க்கு மேலே வந்து நிற்கல. அவ கிட்டத்தட்ட 10க்கு வந்துட்டு நினைக்கேன். எங்கே 1 கிராம் எடுக்க? இந்த பிள்ளைகளுக்கு 4 குண்டுமணி நகையை சேர்த்துடலான்னு பார்த்தா முடியாது போல தெரியுது. அதை நினச்சே தினமும் பயமாக இருக்கு. அது சரிதான். கேளு, சரசு பெரிய பொண்ணுலாம் என்ன கொடுக்கா என்னன்னு கேட்டுக்க. கேட்டுட்டு செய்யி. உனக்கு முடியலன்னா நீ துணி எடுத்து கொடு, நானும் பார்ப்பேன். இல்லைன்னா ஒரு துணி தான் எடுத்து கொடுக்கணும். தாய் தோப்பு இல்லாத பிள்ளை பற்றியில அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. மாமனுக்கு யாரை வச்சு செய்யன்னு தெரியலையே. நான் அதை கேட்கல. நான் சும்மா தாப்பை மடியில் வச்சு தான் முட்டை எடுப்பாளா இருக்கான்னு நினச்சிட்டு அன்னைக்கு கேட்கல. கேட்டால் ஏதோ வருத்தப்படுவாளான்னு. உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாலா? ஏன்ட்டி அதை பற்றி எதுவும் சொல்லலையே. ஒருவேளை சொந்தக்காரில் யாராவது வருவாங்களா இருக்கும். என்னமோ தெரியலையே. அவட்ட கேட்கவும் நமக்கு சங்கடமாக தான் இருக்கு. நீ எதுக்கு அந்த உமாட்ட பெரிய பொண்ணுகிட்ட கேளு. அவள்கிட்டன்னா அவள் எதுனாலும் சொல்லுவான். அவளும் இதை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு இல்லாமல் எதுனாலும் கேட்பாளுவேன். அவள்கிட்ட கேட்டு சொல்லு. ஆமாம், இவ்வளோ சவகாசம் வைக்கப்படாதுன்னு இருக்கு. இவ்வளோட்ட போய் எங்கே கேட்க? சரசிட்ட கேட்டு பார்க்கே. அவகிட்ட எங்கே சொல்லியிருப்பா? அவளுக்கு எங்கே தெரியும்? அவளும் நம்மளே மாரி தான் கிடப்பா. அதுவும் சரிதான். சரி, கேட்டு பார்ப்போம். என்ன நாங்கள் அவள் எங்களை கூப்பிட வரும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றாதான் இருந்தோம். ஒருவேளை சரசு கேட்டாலா என்னமோ, இல்லை அவகிட்ட எதுவும் சொன்னாலா என்னன்னு தெரியல. நான் கேட்டு பார்க்கேன். சரி, கேட்டு சொல்லு. துணி எடுக்க போகிறதா இருந்தால் என்னைய கூப்பிட்டு நானும் வாரேன். சரிக்கா. போனால் சாயங்காலம் தான் போவேன். வாரதா இருந்தப்போ சாயங்காலம் 3 மணிக்கு மேலே ஃப்ரீ ஆயிடுவீங்களா? ஆமாம், 3 மணிக்குன்னா சொசைட்டிக்கு பால் கறந்துருவேன். 3-4 மணிக்கெல்லாம் கறந்துருவேன். அப்புறம் போவோம். அப்போ சரிக்கா. சரி, அப்போ நான் வாரேன். வீட்டில் அவ்வளோ வேலையும் அந்தந்த ஆளை கிடக்கு. அந்தால போட்டு வந்து இந்த பிள்ளைகளும் ஒரு வேலையும் செய்யாது. போய் தான் பார்க்கணும். இந்த உமாலை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரலான்னு போனால் அவள் அங்கே என்ன நிலம் நிற்காங்கியே. வீட்டில் அவ்வளவும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை தான் போங்க. இனிமே நீ இந்த புருஷ முண்டாட்டி சண்டையிலலாம் நீ பஞ்சாயத்துக்கு போவாத. கடைசியில் ஒன்னையே தான் அவ்வளோ வரை இறந்து குடிப்பாளுவேன். ஆமாம், உமா மாமியாரும் என்னையே தான் சத்தம் போட்டுச்சு. அன்னைக்கு பெரிய பொண்ணு மாமியாரும் என்னையே தான் சத்தம் போட்டுச்சு. ஏற்கனவே அவ்வளோ வரும் சொல்லியாவே இந்த லட்சுமி ஒரு வார்த்தை இவ்வளோக்கு நல்ல புத்தி சொல்ல முடியாளா. வீட்டில் போய் வேலை பொழப்ப பாருங்களான்னு சொல்லாண்டாளான்னு அவ்வளோ வரம் திட்டியாவன்னு எல்லாரும் சொல்லியாவ. இதில் நான் தான் என்னமோ என்கிட்ட வந்து கடங்கன்னு சொன்ன மாதிரி இவ்வளோ பூரா அங்கே வந்து கடந்துக்கிட்டியாளுவேன். கடைசியில் நம்ம திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, அப்போ நீ வீட்டில் போய் வேலையை பாரு. சாயங்காலம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிக்கா, நான் வாரேன். என்ன இவனுக்கு காலையிலே கிறுக்கு பிடிச்சிட்டா? ஏல, எதுக்குலாம் பெட்ல நின்று ஆடிக்கிட்டு இருக்க? ஆடு மேய்க்க போறதா இருந்தா போய் எங்கனா போய் மேயி. இங்க ஏன் வீட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க? பூமாரி, நீ நினைக்க மாதிரி இது அந்த ஆடு இல்ல. இது வேற ஆடு. டான்ஸ் ஆடாடு ஆடாடு. இந்த பாட்டு இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இதுக்கு தான் ரீல்ஸ் பண்ணி எல்லாரும் போடுறாங்க. நானும் அதான் போட போறேன். அதுக்கு தான் பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையிலே. இந்த டான்ஸை நான் முத கத்துக்கிட்டு அப்புறம் பயல்வலுக்கு போய் கத்து கொடுப்பேன். பயல்வலோட சேர்ந்து ஆத்துக்குள்ள கிடந்து அவ்வளோ ஆடி நாங்க ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகும் நாங்களாம் இன்ஸ்டாகிராம்ல. நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு. அது தெருவுல போய் நின்று ஆடு. 4 பைசாவாவது போடுவாத. இப்படி நின்று பெட்ல நின்று ஆடாத. அதுல பூரா மண்ணா இருக்கும். அதெல்லாம் தட்டி மறுபடியும் ஒதுக்கி எல்லாம் நான் தான் பண்ணணும் இந்த வேலையெல்லாம். அதனால ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிட்டு சொல்லிட்டேன். இல்லைன்னா கடுப்பாயிருவேன். கையில இருக்க விளக்கு மத்த வச்சு சாத்துன்னு சாத்தி விடுவேன். பார்த்துக்க பெயிரு. ஓகே.
கிழிச்சு தள்ளி வைப்ப. குமாரி, அண்ணனை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற. ஒரு நாள் அண்ணனோட மகிமை உனக்கு தெரியும் பாரு. அடாடி அடாடி அடாடா அடாடி. சிப்பானாய இருக்கேன், கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் தான் இப்படி பண்றானோ தெரியல. சின்ன பிள்ளை மாதிரி இவனுக்கு நினப்பிடணும். கொஞ்சமாவது வயசு பையமே நடந்துக்கிட்டியா நானு பாரு. இவனை சொல்லியும் தப்பு இல்லை, இவன் கூட சேர்க்க சரியில்லை. அதுவெல்லாம் இப்படிதான் இருக்கு, வேற என்னத்த சொல்ல. லோக்கல் சேனல்ல தான் ஏதாவது புதுப்படம் போடுவான். மற்ற சேனல்லாம் மொக்க மொக்கையாவது அவ்வளவும் ஓடுது. ஏதா சண்டியா வந்ததும் வராதம்மா என்ற ரிமோட்டை கேட்டு சண்டை போடாத. நான் இப்பதான் ரிமோட்டை எடுத்து புதுப்படம் ஓடுது ஒன்று அதை வச்சிருக்கேன். தேவையில்லாம இனி சண்டை இழுத்து அம்மா கிட்ட அடி வாங்கி தரணும்னு நினைக்காத பார்த்துக்க சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் ரிமோட்லாம் வேண்டாம், நான் கொஞ்சம் பிஸி, அதனால நீயே பாரு. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவா ஒருத்தி. யார் இந்த ஃப்ரெண்டு? எப்போ பார்த்தாலும் போனும் கையுமா தான் இருக்கா. என்ன கால் பண்ணட்டுமான்னு மெசேஜ் பண்ணுறா, இரு நானே கால் பண்ணுறேன். சொல்லுக்கலை. ஏய் சந்தியா, நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக கூமாப்பட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம் டி. என்னது கூமாப்பட்டிக்கா? அங்கேயும் போகிறீங்க? அதான் சொன்னலாடி, நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போகலாம் இந்த வாரம்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு. சரிப்பா, போயிட்டு வந்து சொல்லு, அதுக்கப்புறம் நாங்களும் வார ஒரு நாள். சரிப்பா, நாங்கள் இன்னைக்கு போயிட்டு வரோம் ஃபேமிலியா. அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் காலேஜில் இருந்து போவோன்னு. இப்போ அதெல்லாம் நடக்க விஷயமா? எங்கள் அம்மாலாம் விடவே மாட்டாங்க. சத்தியமாக நான் வரமாட்டேன். நாங்கள் ஃபேமிலியாக வந்தால் தான் உண்டு. நீ பார்த்துட்டு வந்து சொல்லு. ஏய் போகலாம் டி, ரொம்ப பண்ணாத. சரி சரி போகலாம் போகலாம். சரி, எனக்கு இன்னொரு கால் வருது, நான் அப்புறம் பேசுகிறேன் உனக்கு, வைக்கிறேன். சரிப்பா. ஐயோ, இவன் இதுக்கு இப்போ கால் பண்ணுறான். சோனி பார்த்தான்னா அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிடுவோம். இவங்கிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு மெசேஜ் போட்டு விட்டுருவோம். இப்போ சந்தியா, உன் ஃப்ரெண்டு கூமா பெட்டிக்கப்பா போகிறா? ஆமாப்பா சோனி, இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருந்தல, அதை பற்றி எல்லாரும் அங்கே டூருக்கு போகிறாங்களாம். அதனால அவங்க ஃபேமிலியும் போகிறாங்க. போட அந்தளவுக்கு ஆகிப்போச்சா? ஆமாம், அவள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் காலேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். அம்மாக்கிட்ட எதுவும் போட்டு விட்றாத. இன்றைக்கி நான் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாள் பிளான் போட்டு போயிட வேண்டியதான். எப்போ அப்போ நான் எப்போ வேற நீ வந்தனா பூ மாதிரி வேற எங்களுக்கெல்லாம் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டானா அப்புறம் மாட்டிக்கிடுவோம்பா. சும்மா இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஏன்டா இப்படி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போவேன். நல்லா ஜாலியாக தானே இருக்கும். நானும் வந்தா இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் வேறு வைப்பில் இருப்போம். உன்னையே கூப்பிட்டு போனால் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். உனக்கு வெளியில் உன் ஃப்ரெண்ட்ஸோட தான் செட் ஆகும், எனக்கு வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் செட் ஆகும். அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னா சண்டை வரும். தேவையில்லாதது இதெல்லாம். நீ எப்படி போகிறேன்னு நான் அப்போ பார்க்க தானே போகிறேன். தெரியும் பே, நீ இப்படி தான் பண்ணுவேன்னு. அம்மையே என்னை எங்கேயும் போன்னு ஒத்துக்கிட்டா கூட நீ ஒத்துக்கிட விட மாட்டேன். இப்படி தான் ஏதாவது ஏழ்றையை கூட்டுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் உனக்கு தெரியாமல் தான் நான் இனிமேல் ஏதாவது பிளான் போட்டால் போடுவேன் பேர். அக்கா, அதையும் அசால்ட்டாக கண்டுபிடிப்பேன் மோப்பம் பிடிச்சி. ஐ வில் பி வாட்ச் யூ. சிப்ப உன்னால எனக்கு நிம்மதியே கிடையாது இந்த வீட்டில். ஏலா, எவ்வளவு ஒருத்தி கொஞ்சங்க ஓடியாங்க. சரசு வீட்டில் போய் ஒரு முருங்கைக்காய் வாங்கிட்டு ஓடியாங்க பாப்பா. கருவாட்டு கறி வைக்கணும். போ, உன்னையே தான் அம்மா கூப்பிடுறா. என்னையெல்லாம் ஒன்றும் அம்மா கூப்பிடல, யாராவது ஒருத்தர் வாங்கன்னு தான் சொன்னாவ. நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ தான் இப்போ சும்மா இருக்க, நீ போ. சரியான திமிரு பிடிச்சவா. ஏலா வாரியெல்லாம் என்ன இல்லை, நான் அங்கே விளக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு வரணுமா? அடுப்பில் சோறு கிடக்கு பொடியை போட்டிருக்கேன், இதை எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு எவ்வளவு ஒருத்தி. இந்த வாரேம்மா. இவ மட்டும் உட்கார்ந்து நல்லா ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கா பேர். சூப்பராக இருக்கு இந்த படம். தியேட்டரில் போய் பார்க்கும்போதே ஜம்முன்னு இருந்தது. என்னம்மா கூப்பிட்டியோ? ஆமாம், இந்த சோறு பொங்கிட்டேன், சோறை பொடியை போட்டிருக்கேன் பேரு. இதை கறி துணி வச்சு இறக்கி கொண்டு போய் அடுப்பங்கரையில் வச்சுட்டு சரசு வீட்டில் போய் 2 முருங்கைக்காய் கடந்தா வாங்கிட்டு வரியா? கருவாட்டு கறிக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்துக்க. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். ஆமாம், அவள் அங்கே சோனியே அவள் டிவி பார்த்துட்டு அடக்காம்மா. அவளுக்கு 24 மணி நேரம் அந்த டிவியும் போனும் உண்டா போதும். அவாட்டுக்கு கடந்து நோண்டிக்கிட்டு கிடப்பா. புக்கு எடுத்து படிக்கணும்னா அவளுக்கு வலிக்கும். சரி, நீ போய் அதை இறக்கி கொண்டு போய் வை. நான் அந்த அடுத்து கருவாட்டு கறி வைக்கணும். சீக்கிரம் போ, போய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. சின்ன பிள்ளை கணக்கா ஓடி போய் வேலை செய்வான்னு பார்த்தேன்னா அவள் வீட்டில் கிடந்து டிவி பார்ப்பாளாம். பெரிய பிள்ளைய அனுப்ப வேண்டியிருக்கு. என்னத்த பண்ண? நம்ம ஏதாவது சொன்னா அவள் மேலே தான் பாசம், என் மேலே பாசமே இல்லைங்கிறது. சந்தியா, சோனியை வர சொல்லு, அவளை கடைக்கு போய் 4 முட்டை வாங்கிட்டு வர சொல்லுவோம். சரிம்மா.
ஆளுக்கு ஒரு வேலையாக கொடுத்தாதான் சும்மா இருப்பாளுவ. வேற எனக்கு மட்டும் வேலை தந்துட்டு அவளை மட்டும் சும்மா விட்டுட்டான்னு அதுக்கும் சண்டைக்கு நிற்பாளுவ நாளைக்கு. வண்ணம் சூழ்ந்த இடம் எல்லாம் வா வா வழி துணையே. எப்ப சோனி அம்மா கூப்பிடுறா. சந்தியா எருமை போய் தானே சொல்றா. உங்ககிட்ட ஏதாவது அம்மா வேலை சொல்லியிருப்பா, உடனே என் தலையில கட்டுறதுக்காண்டி தானே சொல்லிட்டு இருக்க. சீச்சி இல்ல, நான் பூமாரி வீட்டுக்கு போய் முருங்கைக்காய் வாங்க போறேன். உன்னைய அம்மா கடைக்கு போய் முட்டை வாங்கிறதுக்கு கூப்பிட்டா. போவியா? நீ அந்த முருங்கைக்காயும் வாங்கிட்டு போய் முட்டையும் வாங்கிட்டு வர வேண்டியதானே. இப்போ எனக்கு ஒரு வேலையை கொடுக்கறதுக்காண்டி நீ ஏதாவது பண்ணியிருப்பா தானே. நீ எதுவாக இருந்தாலும் அம்மட்ட பேசிக்க எனக்கு தெரியாது. நான் போறேன். இவாதான் ஏதாவது சொல்லியிருப்பா. பூமாரி வீட்டுக்கு இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் போயிட்டு அவ பாட்டுக்கு கடைக்கு 2 தெரு தாண்டி போனோம். ஷோ எரிச்சலா வருது. நிம்மதியா லீவ்ல நம்மள ஒரு படம் கூட பார்க்க விட மாட்டேங்க. அம்மா எரிச்சலா வருது. போய் தொலைவோம், இல்லைன்னா அம்மா நம்மளை கொண்டே பிடிச்சி ஆஞ்சி விடுவா. அவ போயிட்டா இவ கூப்பிட வேற வராம இருக்கான்னு போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம். கடைக்கு போனாலும் காசு கிடைக்கும். ஏதாவது கமிஷன்ல சிப்ஸ் கிப்ஸ் ஏதாவது வாங்கலாம். அப்படியே இந்த வெயிலுக்கு ரஸ்னா ரஸ்னா வாங்கி குடிச்சிட்டு வருவோம். அவ எடுக்க முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்குப்பா. ஏமா கடைக்கு போனோன்னு கூப்பிட்டியோ? ஆமா, கடைக்கு போய் 4 முட்டை வாங்கிட்டு வந்துடுறியா? கறி தான் வைக்க போறேன். 4 முட்டையை வேக போட்டேன்னா சோத்து குட்டுக்கு சாப்பிட்டுக்கிடலாம்ல. வாங்கிட்டு வரியாடே? சரிம்மா போறேன். காசுதான். காசு அடுப்பங்கரையில செல்ஃப் இருக்கும் பாரு, அதுல கடுக்கு டப்பாக்கு கீழே வச்சிருப்பேன், எடுத்துக்க. 100 ரூபா தான் இருக்கும். 10 முட்டையா வாங்கிரு. சரிம்மா. அப்ப எனக்கு ஒரு ரஸ்னா. கடைக்கு போனா உனக்கு லஞ்சம் வேற அழணும். நீ ஒருத்தி வாங்கி குடிச்சன்னா வேற உன் அக்கா சண்டைக்கு வருவாள். அவட்ட காட்டி காட்டி அவளை வெறுப்பேத்துவா. வேற எனக்கு தரலம்பா. அவளுக்கு அப்ப ஒன்று வாங்கி கொடுத்துரு. அவளுக்குலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் தானே வெயிலுக்குள்ள தூரமா போறேன். அவ பக்கத்துல இருக்க பூமாரி வீட்டுக்கு தானே போயிருக்கா. அவளுக்கு எதுக்கு? இல்லை எல்லாத்துக்கும் சண்டை பிடிக்காதல்ல. வாங்கி குடுன்னா குடு போ. காசு அதில் இருக்கு, எடுத்துக்க. நான் வாங்கி அங்கேயே குடிச்சிட்டு வந்துடுவேன். அவளுக்குலாம் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன நீயும் போ. சண்டை போடாமல் இருந்தால் சரிதான். 2 வரும்போது முட்டையை உடச்சிட்டு கிடச்சிட்டு வந்துடாத. அப்புறம் தோலை உரிச்சு விடுவேன் அம்மா சொல்லிட்டேன். போகும்போது அந்த கூடையும் மறக்காமல் எடுத்துட்டு போ. சரிம்மா. அப்படி எனக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டும். ஏலா 10 முட்டை வாங்கிட்டு 60 ரூபா. வேற உனக்கு ரஸ்னா என்னத்தை வாங்குவியோ ஒன்று வாங்கிக்க. சிப்ஸை வாங்கிக்க, இல்லைன்னா அதை வாங்கிக்க. ஏதாவது ஒன்று தான் வாங்கிட்டு மீதி காசை பத்திரமா கொண்டு வந்து கையில் தந்துருக்கணும் அம்மா சொல்லிட்டேன். சரிம்மா. என்னத்த சொல்ல இவ்வளோ? என்ன இந்த சந்தியா ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு மெசேஜ் போட்டு விட்டுட்டு அப்புறம் பேசுறேன்னு. நான் வேற எப்படி அவகிட்ட நாங்கள் வந்திருக்கேன்னு கன்வே பண்ணேன். மெசேஜ் போட்டு விடுவோமா? நம்மளை முருங்கைக்காய் வாங்க அனுப்புனதான் நல்லதா போச்சு. சரண் வேற ஃபோன் பண்ணுனா. வீட்டில் வச்சு இந்த நேரத்தில் பேசவும் முடியாது. இப்படியே தெருவில் போகும்போது பேசிட்டே போகலாம். அவன் வேற எதுக்கு ஃபோன் பண்ணான்னு தெரில. கேட்டு பார்ப்போம். ஹலோ சரண், எதுக்குலாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்த? அதான் நான் கட் பண்ணி விட்டேன்ல. கட் பண்ணி விட்டேன்னா எங்கள் தங்கச்சியோ அம்மாவை யாராவது பக்கத்தில் இருக்காவன்னு அர்த்தம். அதனால தான் கட் பண்ணி விட்டேன். நீ வேற மறுபடியும் போட்டுக்கிட்டே இருந்த. அதான் உனக்கு அப்புறம் பண்ணுறேன்னு மெசேஜ் போட்டு விட்டேன்ல. ஓ அப்படியா? சாரி. நாங்க உங்க ஊருக்கு தான் வந்தேனா, அதான் உனக்கு கால் பண்ணேன். ஆமா, எங்க வீட்லயா இருக்க? தோட்டத்துக்கு போகலையா? லீவுன்னா தோட்டத்துக்கு போயிருவல்ல, அதான் ஒருவேளை தோட்டத்துக்கு போயிருப்பீன்னு நினைச்சு தான் கால் பண்ணேன். அங்கன்னா நீ கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவல்ல, தள்ளி வந்தனாலும் அதான் கால் பண்ணேன். இல்ல தோட்டத்துக்குலாம் நாங்க போல, வீட்டில் தான் கிடக்கோம். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? குமார் 2-3 நாளாவே உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டிருந்தான்ல, அதான் எழுதுறதுக்கு நோட்ஸ் கேட்டா, அதான் வந்து கொடுக்க வந்தேன். லீவ்ல எழுதிட்டு மண்டே காலேஜுக்கு வரும்போது தந்துடுறேன்னா, அதனால அவனுக்கு கொடுக்கலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா? அவன் நோட்ஸ் வேணும்னா என்கிட்டே வந்து வாங்கியிருக்கலாமே, நானே கொடுத்துருப்பேனே. அதைத்தான் நானும் சொன்னேன். நான் அங்கெல்லாம் போகல, நீயே கொண்டு வந்து தந்துருன்னா, அதான் அவன்கிட்ட கொடுத்துட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தேன். அதான் உனக்கு போன் அடிச்சு பார்த்தேன். சரி அப்போ நான் கிளம்பட்டுமா? சும்மா தான் பண்ணேன். இல்லை கொஞ்சம் இரு, எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லு, நான் வாரேன். நான் இப்போ தான் பூமாரி வீட்டுக்கு முருங்கைக்காய் வாங்க சொன்னவள எங்கள் அம்மா, அதனால முருங்கைக்காய் வாங்க போய்கிட்டு இருக்கேன். நீ எங்கே நிற்கன்னு சொல்லு, நான் வந்து பார்த்துட்டு வரேன். இல்லைன்னா வீட்டுக்கு வரலாம்ல நீ? வரலாம் தான். வந்தா என்ன சாக்கு சொல்றது? அத்தைக்கிட்ட என்ன சாக்கு சொல்லன்னு தெரியல. வேற எங்க பெரியமா கண்ணில் வேற நான் பட்டுட்டேன்னா அவ்வளோதான். அங்கே வந்திருக்கான் பையன், இங்கே எங்கள் வீட்டுக்கு வரலாம் பாவ. வேற அது ஏதாவது பிரச்சனையாகும். அதனால தான் யார் கண்ணிலையும் படாமல் அவன்கிட்ட நோட்ஸை கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். சரி அதான் உனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பார்க்கலாமன்னு தான் சும்மா பண்ணேன். சரி அப்போ நீ எங்கே நிற்கன்னு சொல்லு, நான் வாரேன். நாங்கள் குமார் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு முட்டச்சத்து மாதிரி ஒரு இடம் இருக்கும் பேரு. ஒரு தெரு, அது அழகா இருக்குமே, ஒரு திண்ணெல்லாம் போட்டு அந்த இடத்துல தான் இருக்கேன். ஓ அங்கேயா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இந்த வாரேன். சரி சீக்கிரம் வா. பெரியமா கண்ணில் மட்டும் பட்டேன், செத்தேன். என்னென்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு வராமன்னு சொல்லி கேட்பாவ. குமார் வந்தவன் நோட்டை வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுக்காது இதில் நின்னான்ல. என்ன அவனை ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு பார்ப்போமா? அவன்கிட்ட பேசிட்டு நிற்க மாதிரி எப்படி சமாளிக்கலாம்? வேண்டாம் வேற அவன் இன்னும் நீ போலையாக்குன்னு சொல்லி சத்தம் போடுவான். சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சந்தியா வந்தானா பார்த்துட்டு கிளம்பிடுவோம். பூமாரி சரசி சித்தி, யாரது உள்ள வாங்க. இந்த வாரேன் சித்தி.
ஐயோ இந்த சரண் போயிட்ட பேசணுன்னே நான் 2 தடவை சுற்றி வந்திருக்கேன் ஃபோனை பேசிக்கிட்டே. இப்போ அவனை வேற போய் பார்க்க போகணுமே. சீக்கிரமாக முருங்கைக்காவை வாங்கி அம்மட்ட கொடுத்துட்டு போய் பார்க்க போகுமா, இல்லைன்னா முருங்கைக்காவை வாங்கிட்டு அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் அம்மட்ட போகுமா? வேற லேட் ஆகிட்டுன்னு சத்தம் போடுவாளாமே. சரி அம்மட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். முருங்கைக்காய் போடாமல் கூட லேட் ஆச்சுன்னா அப்படியே கறி வச்சிருவா. நம்ம முதல் முருங்கைக்காவை வாங்கிட்டு போவோம். ஆமா சந்தியா, நீ தானா? வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். என்னம்மா? அம்மா கருவாட்டு கறிக்கு போடுறதுக்கு 2 முருங்கைக்காய் கேட்டாவ. உங்க வீட்டுல கடக்கா? கடக்கும். நான் இருந்தா சதீஷை பறிச்சு தர சொல்றேன். நல்லா பொழந்துக்கிட்டு எப்படி இப்ப கடக்காம பாத்தியா? ஏழை சதீஷு, சந்தியாளுக்கு நம்ம முருங்கையில கொஞ்சம் மேலதான் காய் கிடக்கும். பார்த்து 2 காய் பறிச்சு கொடு பாப்போம். இல்ல சீக்கிரம் பறிச்சுதால எப்படி கடக்காம போறான் இந்த பையன்? இப்படிதாம்மா, லீவு நாள் வந்துட்டுன்னா குளிக்கவும் முண்டான், பல்லும் வளர்க்கும்டா, ஒண்ணும் பண்ணாம இப்படிதான் கிடப்பான் பத்துக்க. இதுல என்ன இருக்கு? நம்ம விட்டு பிள்ளை தானே சந்தியா. யாரா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைல முன்னாடி இந்த இமேஜ் டேமேஜ் பண்ற பழக்கத்தை மட்டும் விடவே மாட்டியே. சரில உண்மையை தானே சொன்னேன். போ போய் முருங்கைக்காவை பறிச்சு குடிச்சிக்கிறான். லட்சுமி அக்கா கறி வைக்கணும்னு காத்துக்கிட்டு இருப்பவளா இருக்கும். அம்மா ஜித்தியாவி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கா. சீக்கிரம் பறிச்சு தாளா மினிக்கிட்டே நிப்பான். பறிச்சு தாரேன். நம்ம மேல ஒருத்தருக்கு ஒரு நல்ல இமேஜே கிடையாது. எவனாவது ஒருத்தனால நம்மள மதிக்கானா? ஏம்மா உங்க அம்மா கறிகிரி ஒண்ணு எடுக்கலையாக்கு இன்னைக்கு? இல்ல சித்தி, நாளைக்கு தான் எடுக்கணும்னு சொன்னாவ. நாளைக்கு தான் மொட்டை அடிக்க போகணும்ல. மொட்டை அடிக்க வரதுக்கு போறதுக்காண்டி இன்னைக்கு எடுத்துருக்கலாம்ல. நான் இன்னைக்கு அதுக்கு தான் கறி எடுத்தேன், கொஞ்சம் சிக்கன் எடுத்தேன். நானும் லட்சுமி அக்கா எடுத்துருப்பாவே, தண்டப்படியனையும் கடையில எடுத்து கொடுத்துருப்பாவில்ல நினைச்சேன். அப்ப கருவாட்டு கறி தான் வைக்க உங்க அம்மா இன்னைக்கு. ஆமா சித்தி, ஒருவேளை மறந்தாலும் மறந்துருப்பாவளா இருக்கும். ஆமா, நாளைக்கு தான் இழுத்து வச்சு முட்டை அடிக்கிறதுக்கு போகணும்னு சொன்னால, ஞாயிற்றுக்கிழமை போனோன்னு. இன்னைக்கு அதனால தான் நான் கறி எடுத்து வச்சேன். லட்சுமி அக்கா தெரியாம தான் அன்னைக்கு கருவாட்டு கறி வைக்காவல, நம்ம தெரில. சரிம்மா, நான் அடுப்பில் குழம்பு கிடக்குன்னா அதை தேங்காய் வரைச்சி போடணும். நீ போய் அங்கே பின்னாடியாவே முருங்கைக்காய் பறிச்சு தருவான், போய் வாங்கிட்டு போ. சரி சித்தி. என்ன இந்த சந்தியால இன்னும் காணோம்? இப்போ வந்துருவேன்னு சொல்லிட்டு போனா சாயங்காலத்துக்குள்ள வந்துருவாளா? சும்மா ஃபோன் பண்ணா வேற எரிச்சப்படுவாள. சரி, இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன முள்ள மாதிரி துணியா துவைக்க? நல்லா துவை. இல்ல கிறுக்கா, துணியை மிதிச்சிட்டு தான் போவியல. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சந்தியாளுக்கு முருங்கைக்காய் பறிக்க போறேன். எங்கேயும் போய் தொலை. அதுக்கு அம்ல துணியில மிதிச்சிட்டு போற. வேற உன் துணியை உரக்குழியில முக்கி வச்சிட்டு பேருவேன் பத்துக்க துவைக்காம. கூல் பூமாரி. முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காய் பறிச்சிட்டு பேரியே. கத்திக்கிட்டே கிடக்காத நாய் மாதிரி லொல்லுன்னு. முருங்கைக்காய் எங்கடா கிடக்கு? அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது பேச்சோடா புட்டி. நீ உன் வேலையை பாரு. ஐயோ சரண் வேற நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானே. சீக்கிரம் பறிச்சு தந்துருவானா? இல்ல சதீஷ், சீக்கிரம் பறிச்சு தல. வா சந்தியா. என்ன பூமாரி, துணியா துவைக்க? ஆமா, எங்க அம்மா துணி, நான் இந்த நாய் துணி, என் துணி எல்லாம் கடந்தது. அதான் எங்க அப்பா துணி எல்லாம் சேர்த்து துவைச்சிட்டாடக்கு. வாஷிங் மிஷின் இருக்கும்ல, அதுல போட்டுற வேண்டியது தானே. எங்க அம்மா மிஷின்ல போட்டா அழுக்கே போகமாட்டேங்கு. நீ கொஞ்சம் கையில துவைச்சிருன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா அழுக்கா இருக்க துணியெல்லாம் தனியா வச்சிருவாங்க. அதெல்லாம் நான் தான் கையில துவைப்பேன். ஓ அப்படியா, சரி. இப்படிதான் முருங்கைக்காவை தூக்கி எரிவியோ? தண்ணிக்குள்ள சோப்பு தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன பண்றது? அறிவே கிடையாது இந்த கிறுக்கனுக்கு. சரி கூல். இல்ல சதீஷ், இன்னும் ஒரே ஒரு முருங்கைக்காய் போதும். பறிச்சிட்டேன் கொண்டாடுங்க. அவன் சோனி என்ன பண்றா வீட்ல? படிச்சிட்டு இருக்காளோ? அவ நல்லா படிச்சா போ. டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்னை முருங்கைக்காய் வாங்கிறதுக்கு அனுப்பி விட்டுட்டா. அவளை கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டா. அவள் கடைக்கு போயிருப்பான்னு நினைக்கேன். போனாலா இல்லை போகாமட்டேன்னு வீட்டில் தான் கிடக்கலான்னு தெரில. நான் முருங்கைக்காவை வாங்க வரும்போது தான் அம்மா கடைக்கு போச்சோன்னா போன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணுறாலோ தெரில. கிடைக்கா கண்டிப்பாக போயிருப்பா. ஏதாவது கமிஷன் கிடைக்கும், ஏதாவது வாங்கிட்டுங்களான்னு. இப்போ சொன்னியே, இது வாஸ்துவம் தான். கண்டிப்பாக போயிருப்பா, அதுக்குன்னா போவா. சீக்கிரம் கொண்டால, யாராவது எங்க அம்மா தேடுவாவே. சரி நான் வாரேன் பூமாரி. வரல சதீஷ். சரி சந்தியா.